முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீங்க ஒரு நாளும் மறக்காதீங்க, ஒருபோதும் மறக்காதீங்க. பிறந்தது முதல் இதுவரை நடத்தினாரே மறக்காதீங்க. அன்றுள்ள அப்பத்தை கொடுத்தாரே மறக்காதீங்க. போகும்போது வரும்போது காத்தாரே மறக்காதீங்க. இதுவரை நடத்தின எபினேசர் உங்களை நடத்துவார், இனிமேல் நடத்துவார். முதிர் வயது வரைக்கும் நடத்துவார். அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை தப்புவிப்பார். பயப்படாதீங்க, பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகுது. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை, அதாவது கர்த்தர் சொல்கிறார் புலம்பல்ல 3:31-32, கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் தமது மிகுந்த கிருபையை இறங்குவார். என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், மிகுந்த கிருபையுடன் என்ன செய்வார்? இறங்குவார். என்றைக்கும் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார், மிகுந்த கிருபையுடன் இறங்குவார். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப மிகுந்த ஒரு கிருபையோடு உனக்கு நான் இறங்கி உனக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னோட பலன் உனக்கு போதும். நீ பலவீனத்தை பார்க்காதே, பலனை பார். துக்கத்தை பார்க்காத, சந்தோஷத்தை பார். நெருக்கத்தை பார்க்காதே, பெருக்கத்தை பார். பலவீனத்தை பார்க்காதே, சுகத்தை பார். அவர் சொல்கிறார், கடந்ததை நினச்சி நீ ஒரி பண்ணாத, கவலைப்படாத. நான் பெரிய காரியம் உனக்கு செய்ய போகிறேன், பெரிய காரியம் உனக்கு செய்வார். மிகுந்த கிருபையுடன் உனக்கு இன்றைக்கி இறங்க போகிறேங்கிறாரு. அதனால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வரப்போது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலையின் தேவனை துதிக்கிறேன். மிகுந்த கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த கிருபையோடு இறங்கி பாதுகாத்து பலப்படுத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. பலவீனத்தில் பலனை தாங்க, நெருக்கத்தில் பெருக்கத்தை தாங்க, துக்கத்தில் சந்தோஷத்தை தாங்க. ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.